நம்ம வீட்டில் உருளிலாம் இல்லை, அதனால் கண்ணில் படுறதா அப்படியே உருளி ஆக்கிடுவோன்ட்டு ஒரு பெரிய பைரக்ஸ் இருந்துச்சு. அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன். முருகருக்கு வந்து ஏதாவது ஒரு பூவில் மாலை கொடுத்து போட்டால் தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி சாமிக்கு படைக்க வந்து ரவை பாயாசம் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க, பட்டே சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கப்பு பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். 1.5 டேபிள் ஸ்பூன் ரவையில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை லைட்டாக வறுத்துட்டு, வறுத்த ரவையை இந்த பாலில் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டி தட்டிடும். ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ரவையை வந்து வறுக்காமையுமே சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, திரியோட அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சாரிங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கம்மி பண்ணிடுறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.